ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி ரெண்டாவது வீடியோ போடுவேன்னு நினச்சி பார்க்கல, செகண்ட் லுக் வரும்னு நினச்சி பார்க்கல. ஃபஸ்ட் லுக் இப்போ தான் பார்த்துட்டு எல்லாம் இப்போ தான் கதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி எனக்கு முடிக்கிறதுக்குள்ளே அதுக்கு பதிலடி தர மாதிரி செகண்ட் லுக்கு செம்மையாக இருக்குது. செகண்ட் லுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஆக்சுவலாக என்ன நினச்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட் லுக்கே இப்படி இருக்கும், இது மாதிரி அவரோட ஒரு ரியல் டைமில் எடுத்த ஒரு பிக்கை அதே மாதிரி அப்படியே அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் நினைக்கல. செகண்ட் லுக்கு அதுக்கு பதிலடி தர மாதிரி இருக்குது. அது முக்கியமாக ஹேட்டர்ஸுக்குன்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த இது இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒயிட் கலர் ஃப்ரேமில் ரெட் கலர் பேக்ரவுண்டில் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்ற மாதிரி தான் செம்மையாக இருக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்சு 95% இது அரசியல் படம் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவரோட லாஸ்ட்டு படமாக இருக்குது அப்படின்றது மட்டும்தான் லைட்டாக ஒரு மாதிரி இதாகிற மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மேபி அவர் இன்னும் அடுத்தடுத்து படம் நடித்தார்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவர் ஒரு இதில் கண்டிப்பாக இறங்கிட்டார்னா அதில் வின் பண்ணாமல் இருக்க மாட்டார். ஹோப்பு இந்த படத்தில் வந்து அவரோட சினிமா வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மாதிரி அரசியலையும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். வெற்றி பெற வரைக்கும் கண்டிப்பாக நிற்க மாட்டார். இப்போ அதில் இதில் கிடையாது, 2026 தெரிஞ்சிடும் அது இது அப்படின்னு சொல்லி எல்லாம் நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஹேட்டர்ஸு. அதுக்கெல்லாம் பதிலடி தர மாதிரி செம்மையாக செகண்ட் லுக் இப்போ 4 மணிக்கு வெளியிட்ருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. அது சாப்பிட்டு எடுத்து அடிக்கிற மாதிரி அந்த இது இருக்கிறது தான் இது செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு ஃபன்னாகவும் சொல்லலாம். செம்மையான ஒரு செகண்ட் லுக்குன்னு தான் சொல்லணும். செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஜஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஷோ செம்ம ஜாலியாக இருக்குது. ஃபஸ்ட் லுக்கோட சந்தோஷத்தையே நான் சந்தோஷத்துலேருந்து இன்னும் வெளில வரல. அதுக்குள்ளே வந்து செகண்ட் லுக்கு 6 மணிக்கு ஒரு தேர்ட் லுக் வந்தால் இப்படி இருக்கும், பார்ப்போம். அது செகண்ட் லுக் உண்மையாகவே செம்மையாக இருக்குது. இந்த சாட்டை எடுத்து அடித்து இது பண்ணுற மாதிரி அது யாரை வேணால் படத்தில் சொல்கிறேன், படத்தில் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சீன் வரும் போல் அது மாதிரி இருக்கும், அது மாதிரி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. செகண்ட் லுக் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. 3 மணிக்கு தான் அவங்க கெவின் ப்ரொடக்ஷன்லேருந்து மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப் வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இது வந்திருக்கும், செகண்ட் லுக் விட்றோம் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்தோன்னே செம்மையாக இருந்துச்சு. அதான் திஸ் இஸ் த வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அரசியல் அப்டேட்டும் தளபதியோட சினிமாவோட அப்டேட்டும் எல்லாமே வரும். பட் ஆனால் இன்னொரு படம் நடிச்சாருன்னா அது நல்லாயிருக்கும். அது மட்டும்தான் லைட்டான வருத்தம். அடுத்தடுத்த அப்டேட் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.